என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கருப்பண்ணசாமி உன் குலதெய்வம். உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். என்னை ஒரு முறை தொட்டு நீ உள்ளே அழைப்பாயா? கருப்பன் என்று உன்னோடு பேச வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றேன். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கின்ற ஒரு சில விஷயங்களை நான் இன்றே உன்னிடம் சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என்ன நடந்தது நம்மை சுற்றி? அப்படி எண்ணும் போதெல்லாம் நம்முடைய மனதிற்குள் தோன்றுகின்ற பல குழப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் நாம் திணறும் போதெல்லாம் தெய்வம் நமக்கு வழி சொல்லும். எதுவானாலும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த எண்ணம் உன்னை மீட்டெடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நான் இருந்து உன்னை வழி நடத்துவது எல்லாமே இனி எப்போதும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தையே, எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டி இந்த வாழ்க்கை இப்போது உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே சர்வ சாதாரணமாக நான் விட்டுவிட முடியாது. குலதெய்வத்தின் ஆசிகள் நமக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த இடத்தில் உன்னை மீட்டெடுக்க தெய்வம் வரும் என்பதை நீ மறக்க கூடாதல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்போது கண்ணாடியில் அழுக்கு படிந்து கொண்டிருக்கிறது என்றால் முகத்தை பார்க்கின்ற உனக்கு எப்படி அந்த அழுக்கு சொந்தமில்லையோ அதோபோல் உன்னை சுற்றி மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு சொந்தமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு அடுத்தடுத்து என்னவென்று என் குழந்தை நீ நம்பிக்கையோடு எப்போதும் யோசிக்க தொடங்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நான் நிரந்தரமாக உனக்கு சொல்லி தருவேன் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, மனம் எப்போதுமே தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்பட்டாலும், அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்பட்டாலும், தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து நாம் தனக்கான லட்சியத்தை தொட வேண்டும் என்று என் பிள்ளை யார் ஒருவர் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கும் இங்கு வெற்றியாளர்கள் தான் என்பதை இங்கு யாரும் மறக்க கூடாது. உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் நிச்சயமாக சரியானபடி கிடைக்கும். நான் இருக்கும் போது என் பிள்ளை அது ஒருபோதும் உனக்கு நடக்காமல் போகாது. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் போது இது எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன கொடுக்க நினைக்கிறது என்று எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு நின்றதெல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் முன்னின்று உனக்கு எப்போதும் நிறைவாக ஏற்படுத்தி தருவேன் என்பதை மறந்து விடாதே. நிறைவான உன் கைகளில் கொண்டு வந்து நான் ஒப்படைப்பேன் என்பதை மறந்து விடாதே. இனி என்னவாகும் எதுவாகும் என்பதையெல்லாம் போக்கிவிட்டு என் பிள்ளை உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. எப்போதும் என் குழந்தையே, இனிமேல் நமக்காக நின்று இந்த வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய வேண்டும். என்ன செய்ய போகிறோம் என்று சற்று சிந்தித்து பார். என் குழந்தையே, எத்தனையோ வயதானாலும் எல்லோருக்குமே ஒரே லட்சியம்தான் இருக்க செய்யும். ஒரு லட்சியத்தை அடையும் வரையிலும் நாம் எப்போதும் காலம் முழுமைக்கும் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. போராட்டத்தை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். போராட்டம் என்ற விஷயம் முழு மனதோடு என் பிள்ளை நீ உணர வேண்டும்.
ஏன் செய்கிறோம், நமக்கு ஏன் இப்படி நடக்கிருக்கிறது என்று நினைத்து நீ புலம்பிக் கொண்டிருந்தாயானால் அதில் எந்த ஒரு சுவாரஸ்யமும் உனக்கு இருக்காது. ஆனாலும் என் பிள்ளை, எல்லா நேரத்திலும் இந்த ஏமாற்றங்கள் வலித்து விடுவதில்லை. உறுதியாக கிடைக்கும் என்று நீ எப்போதும் நம்புகின்றாயோ, அது நமக்கு தான் என்று எப்போது நீ உறுதியாக உணர்கின்றாயோ, அப்போது நிச்சயமாக உனக்கு ஏமாற்றமே அதிகம் வலிக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. நான் உன் அப்பன் கருப்பன் ஒன்று அறியாதவன் அல்ல. உன்னுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாதவன் அல்ல. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நன்கு தெரிந்து கொண்டவன். தாம் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை சற்றென்று அளவைத்து விடுகின்றது. நேரத்திற்கு ஏற்ப மாற்றி மாற்றி பேசுபவர்களை இங்கே வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இது உன்னுடைய எண்ணம். ஆனால் உன்னுடைய நேர்மைக்கு எப்போதும் என்றென்றுமே நீ பதற வேண்டிய அவசியம் கிடையாதல்லவா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நேர்மையை உன்னை விட்டு வாழ வைத்துவிடும். இதனை நீ உணர்ந்து விட்டாலே அதுவே போதும். இது எல்லாமே உன்னுடைய இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை கொடுத்து உன்னை எப்போதுமே நல்லபடியாகவே வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள். நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் எப்போதுமே மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதும் உன்னை என்ன செய்ய தூண்டுகின்றதோ அதுவாகவே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ சொல்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியான புரிதலை கொடுப்பது போல உண்மையும் இந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ சொல்லி எப்போதும் உனக்கான ஒவ்வொரு அறிவுரைகளையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, நான் இருந்து உன் வெற்றியை எப்போதும் உறுதிப்படுத்தி செய்வேன் என்பதையும், இந்த கருப்பன் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நான் உனக்கான மன உறுதியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதையும் நீ மறக்க கூடாது. இனி உனக்கென நான் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நாம் தெளிவாக உணரத்தான் வேண்டும். உனக்கென நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் நாம் மன உறுதியோடு நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி எப்போதுமே என் பிள்ளை எதிலுமே நம்முடைய எண்ணங்களை நாம் தொலைத்து விடக்கூடாதல்லவா? எப்போதுமே எதிலுமே நம்முடைய சிந்தனைகளை நாம் விட்டுவிடக் கூடாதல்லவா? இனி என்ன நடக்கும், எது நடக்கும் என்பதை என் குழந்தையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியானபடி உனக்கான புரிதலை மன நிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் இருக்கும் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்கள் ஆனாலும் அது உனக்கான மனநிறைவை தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவர் தயக்கத்தோடு ஒருவருடைய தேவைக்காக இன்னொருவரை நாடி செல்கிறார் என்னும் போது அப்போது அவர்களுடைய மனநிலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மனிதத்தன்மை நிறைந்தவர்கள் அல்லவா? எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இன்னொருவருக்கு உதவி செய்ய மனதே இல்லை என்ற ஒரு நிலையில் வந்து விட்டோமானால் உன் மனதில் ஈரம் எங்கே இல்லை என்றுதானே அர்த்தம். சில மனிதர்களை இந்த கருப்பன் பார்க்கிறேன், ஆனால் அவர்கள் கேட்கின்ற விஷயங்களை கூட செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் அன்பு குழந்தையே, அவர்கள் கேட்கின்ற விஷயங்கள் அவர்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் அவர்களுடைய மனதை காயப்படுத்தலாமது இருக்கலாம் அல்லவா? குறைந்தபட்சம் அவர்களுடைய மனதில் எப்போதும் துன்பங்களை கொடுக்காமலாவது
இருக்கலாம். அது அவர்களுக்கு எப்போதும் உதவி கிடைக்கவில்லை என்றாலும் கூட மனதில் காயங்களை கொடுக்காமலாவது இருக்கும் அல்லவா, மனதில் வேதனைகளை தந்து விடாமலாவது இருக்கும் அல்லவா. இது போன்ற நேரங்களை எல்லாம் இனிமேல் நீ சரியாக உணர்ந்து அதற்கேற்றார் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எல்லாமே நிறைவேற்றி கொள்ள நீ எப்போதும் தயாராக இரு. உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் நீ விரும்பிய எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கிறேன் எங்கு உன்னை விட்டு செல்ல மாட்டேன். நான் இருக்கிறேன் இங்கு உன்னை விட்டு நான் நகர மாட்டேன். என் குழந்தையே, நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிசயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்து உணர்த்தும் காலம் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இறைவன் எழுதாமல் எதுவும் நடக்காது. இறைவனை தேடாமல் எதுவும் கிடைக்காது. ஆனால் முயற்சி உன்னுடையது, முடிவு தெய்வத்தினுடையது என்பதை நீ மறந்து விடாதே. எதுவென்றாலும் என்னவென்றாலும் என்ன நடந்தாலும் நாம் நினைத்தது நாம் யோசிப்பதும் இந்த வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் ஒவ்வொருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அது நிச்சயமாக அவர்களுக்கு நடந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் செல்ல குழந்தையே, நான் இருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. முழுமையான மன தெளிவோடு இருந்து விரும்பியதை நீ எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. தெய்வம் எப்போதும் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்போதும் மன உறுதியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள். காரணம் இருந்தாலும் உனக்கு நடப்பதை நிச்சயமாக யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடிவதில்லை என்பதை புரிந்து கொள். என்னவென்றும் எதுவென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னென்ன கொடுப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் இருந்து என் பிள்ளை நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதை மறந்து விடாதே. அத்தனையிலும் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்குள் மன வலிமை இருக்கின்றது, உனக்குள் திறமை இருக்கின்றது. ஆனால் இப்போது அதை யார் வெளிக்கொண்டு வருவார்கள் என்று நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா. இதில் தானே தவறு செய்கிறாய். என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற திறமையை வெளிக்கொண்டு வர யாருக்கும் நேரமில்லை. உன்னை நீதான் மெனக்கிற்றேட்ட வேண்டும். உன்னை நீதான் பக்குவப்படுத்த வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீதான் என்னவென்று உணர வேண்டும் அல்லவா. உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து நீதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை அழகாக வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும்போது என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்கிவிட வேண்டாம். இந்த கருப்பன் நான் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்து கொண்டு தவிர்க்க வேண்டாம். மலை போல் அறிவு இருந்தாலும் பொறுமைக்கு ஈடாகாது. கடலளவு பணம் இருந்தாலும் அன்பான குணத்திற்கு ஈடாகாது என்பதை நீ புரிந்து கொள். அதனால்தான் எப்போதுமே அறிவு இருக்கிறது என்பதற்காக பொறுமை இல்லாமல் சுற்றி திரிகின்றவர்களை எல்லாம் யாரும் மதிக்க மாட்டார்கள். எவன் ஒருவன் பொறுமையாக ஒவ்வொரு விஷயங்களையும் கையாள்கின்றானோ அவனால் மட்டுமே எதையும் செய்ய முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இப்போது அதுபோலதான் எவ்வளவு பணத்தை இவன் வீட்டில் இவன் குவித்து வைத்திருந்தாலும் அன்பான குணம் இவனிடத்தில் இல்லை என்றால் யாரும் இவனை மதித்து விட மாட்டார்கள் அல்லவா என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, பணம் இருந்த
பணம் இருந்தா மட்டும் போதுமா? உண்மையில் எப்போதும் தன்னை தேடி வருபவர்களுக்கு தன் அன்பை கொடுக்கின்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். தன்னை சுற்றிலும் வருகின்ற உறவுகளை மதிக்கின்ற மனம் இருக்க வேண்டும். எப்போதும் யாருக்கு என்ன செய்கிறோம் என்பதை பற்றி புரிந்திருக்க பழக வேண்டும். என் குழந்தையே, எவ்வளவோ விஷயங்கள் நம்மை சுற்றி சுற்றி நடந்தாலும் பணம் இருக்கின்ற ஒருவனை தேடி இந்த மனிதர்கள் செல்கிறார்கள். அப்படி என்றால் அவமானத்தை தேடி இவர்கள் செல்கிறார்கள். அப்படி என்றால் நீ புரிந்து கொள்ளலாம், அவர்களுக்கு எந்த இடத்தில் அவமானப்பட வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அந்த இடத்தில் அவமானத்தை தேடி பெற்றுக்கொள்ளட்டுமே. இதில் உனக்கென்ன கஷ்டம் இருக்கிறது என்றும் யாரை காப்பாற்றுவதனால் உன் தலைக்கு கிரீடம் வரப்போவது கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நம்மை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் நமக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் சரியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள். என் குழந்தையே, என்னதான் நடக்கும் என்பது, எதுதான் நடக்கும் என்பது தம்முடைய குழப்பமாக இருக்கும் போது என் பிள்ளை இதை எல்லாமே நாம் சரிவர புரிந்து கொண்டு தனக்கான வாழ்க்கையில் நாம் நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்திட துணிய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, பிரச்சனையில் அல்ல, என் பிள்ளையே, அதற்கு பெறக்கூடிய தீர்வில் நீ கவனம் செலுத்துவாயானால் நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் முடிந்து உனக்கான தீர்வுகளும் கிடைத்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் பிள்ளையே, என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதையெல்லாம் யோசித்து யோசித்து நாம் குழம்பி தவிர்ப்பதை விட நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே என் பிள்ளை நாம் என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். எதுவென்று நாம் சரியாக உணர்ந்துவிட தயாராகிவிட வேண்டும். என் பிள்ளையே, பிரச்சனைகள் எல்லாம் இடையில் சிக்கி சிக்கி நம்மளை தெக்குமுடாக செய்யும். அதனால் என் பிள்ளை, அதற்கான தீர்வினை சற்று கவனமாக யோசித்தாயானால் நீ எளிதாக அதிலிருந்து வெளிவந்து விடுவாய் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, இப்போது யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதையெல்லாம் முக்கியமல்ல. ஆனால் உனக்காக நான் இருக்கும் வரை எப்போதும் என் பிள்ளை நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் வரை எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் போது நான் உனக்காக சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். கருப்பன் உன் குலதெய்வமாக உன்னை தேடி வருகிறேன் என்றார். நிச்சயமாக இன்று என் வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொன்றும் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிகிறதோ இல்லையோ எதையுமே எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் வந்துவிடும். தமக்காக தெய்வம் மெனக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது நாம் அதிலிருந்து என்னவென்று பெற முடியுமா? அதையெல்லாம் தாமதமாக பெற வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை நீ உனக்கென மாற்றி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, கருப்பனின் அன்பு உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் அல்லவா? தேவையில்லாத எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. உனக்காக இந்த கருப்பன் நான் இருக்கும் போது உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் நான் உன்னை யார் என்று நிச்சயமாக நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் நான் இருக்கும் போது உனக்கு எல்லாவற்றையுமே நான் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம், இந்த வேளை நீ எந்த இடத்திலும் கலங்கி விடாதே. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொண்டு தவிர்த்து விடாதே. இனி என்னாலும் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதுதானே உண்மை. உனக்கான ஆச்சரியங்கள் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதுதானே உண்மை. கருப்பன் சொன்ன சொல்லுக்கு மறுசொல் இருக்கிறதா? நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் பலவிதமான விஷயங்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. தேவையில்லாத இந்த மனிதர்கள் எதையாவது சொல்கிறார்கள் என்பதற்காக அதை உன்னுடைய மனதில்
மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்காக அப்பன் கருப்பன் இருக்கும் வரையிலும் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். கருப்பன் சொல்லிய சொல்லை உன் வாழ்க்கையாக மாற்றும். இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை நீ என்னவென்று தேற்று. இனி உனக்கு நிச்சயமாக வெற்றி என்பது உறுதியோடு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, கருப்பன் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களை மேலும் மேலும் சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்க கூடாது. என் பிள்ளையே, என்னானாலும் நான் இருக்கிறேன் என்பது அது ஒருபோதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? கருப்பன் உன்னை கரை சேர்க்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். பிள்ளைக்கு எப்போதும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு என் குழந்தைக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக அமையதுக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைக்கு எப்போதும் முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும். இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு.